உறவுகளே, ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் நாம் எதை குறித்து ஆண்டவரிடம் கேட்கிறோம்? அவர் நாமத்தை சொல்லும் பொழுதே நம்மளுக்கு விடுதலை, அவர் நாமத்தை சொல்லும் பொழுதே நம்மளுக்கு அற்புதம், அவர் நாமத்தை சொல்லும் பொழுதே நம்மளுக்கு ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொல்கிறார். ஒருவேளை நீங்க வியாதி பெற்றிருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னுடைய வியாதி மாறட்டும் சொல்லி கேளுங்க. ஒருவேளை கடன் பாரத்தில் இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னுடைய கடன் பாரம் மாறட்டும் சொல்லுங்க. ஒருவேளை படிப்பு பிரச்சனையில இருந்தீங்கன்னா என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நல்ல மார்க் கிடைக்கட்டும் சொல்லுங்க. ஒருவேளை வேலை கிடைக்காம காணப்படுகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எனக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் சொல்லுங்க. ஒருவேளை குடும்பத்துல பிசாசின் கட்டுகள், மந்திர கட்டுகள், சாப கட்டுகள் இதனால கஷ்டப்படுகிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிசாசை கடிந்து ஜெபியுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை நீங்க சொல்லி சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு என்று சாட்சியா இருக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை, ஆண்டவர் நடந்து வந்த பாதையில் உங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே ஏனோ தானோ என்று இருக்காதீர்கள். ஆண்டவருக்காக எதையாக செய்யலாம், ஆண்டவருக்காக ஒரு ஆத்மாயாக ஆதாயப்படுத்தணும். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது என்ற உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். எனவே அவர் மனதை புரிந்து நாம் செயல்படுவோம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். விசுவாசியுங்கள். நன்றி. ஆமென்.